நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா முன்னிலை பெற்றிருக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன் 3வது இடத்தில் தற்போது இருந்து வருகிறார். தற்போதைய நிலவரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். 2வது இடத்தில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக வேட்பாளர் பிடித்திருக்கிறார். 3வது இடத்தில் எல் முருகன் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவல் தான். இன்னும் அடுத்தடுத்த கட்ட நிலவரங்களில் யார் எந்த இடங்களை பிடிக்கப் போகிறார்கள், வெற்றிக்கனியை பறிக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 3வது இடத்தில் இருக்கிறார். கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்ணாமலை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் நாம் பார்க்கும்போது 391 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 234 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 144 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் 13 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. 391 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜக கூட்டணி 234 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 144 தொகுதிகளிலும், மற்ற கட்சிகள் சுயேட்சைகள் 13 இடங்களிலும் முன்னிலை முகத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 25 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணி 24 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி இன்னும் முன்னிலை பெறாத ஒரு நிலை இருக்கிறது. பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி திண்டுக்கல் தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 25 தொகுதிகளில் 24 தொகுதிகள் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக திண்டுக்கல் தொகுதியில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் வந்திருக்கிறது. தேசிய அளவில் 234 தொகுதிகள் பாஜக கூட்டணி முன்னிலை முகத்தோடும், 144 தொகுதிகள் இந்தியா கூட்டணி முன்னிலை முகத்தோடும் இருப்பதை தற்போது நிலவரமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னிலை நிலவரங்களையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம்.